ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக லீவு. ஸோ அதனால் கொஞ்சம் ஊர் சுற்ற நாங்கள் கிளம்பியாச்சு. விடிஞ்ச உடனேயுமே பீச்சுக்கு கிளம்பியாச்சு. காற்று வாங்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு தான் கிளம்பியாச்சு. ரென்ஹாங்குட்டி பயங்கர ஜாலியாகிட்டாங்க. கூண்டுலேருந்து பறக்க விட்ட கிளி மாதிரி பறந்துகிட்டே இருந்தாங்க. பிடிக்கவே முடியல ஆளை. அந்த அளவுக்கு ஓடிட்டே இருந்துச்சு. பீச்சுக்கு பக்கமும் போயாச்சு. போனதுக்கப்புறம் ரென்ஹாக்கு ஒரு குட்டி சேரை போட்டு ஆளை உட்கார வச்சாச்சு. அவங்களும் அவங்களோட எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷிங்காக கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஸோ நானும் ரென்ஹாமும் வந்துட்டு ரொம்ப வெயிட்டிங்லேயே இருந்தோம். ஏதாச்சும் மீன் கிடைக்குமா, லைவாக பார்க்கலாம்ல. ஸோ அதனால் முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன், ப்ளஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே ஒரு போட்டு போணுச்சு. அந்த போட் பார்த்தோன்னே எனக்கு வந்து பைரட்ஸ் ஆஃப் கெரிபியன் அந்த மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ரின்ஹாமாக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்ல, பசிக்கும்ல, சின்ன பாப்பா தானே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு மார்னிங்கே எக்ஸ் ஸ்க்ரம்பிள் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன். அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. என்ன பண்ணுறது, குட்டி பாப்பா தானே, அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை காமிச்சு இதை காமிச்சு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஆகாயத்தை காமிச்சு பூமியை காமிச்சு என்னென்னமோ காமிச்சு சாப்பாடெலாம் ஊட்டியாச்சு. அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும் போது ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்தாங்க. ரெண்டு அங்கே பாரு மீமி, மீமி பாரு. கிட்ட கொண்டு போ, பிள்ளைகிட்ட குத்தி விட்டுரு, பிடிக்காத. தைரியமா பிடிக்க போறது பாரு. தொடு 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 தொடு. பிள்ளைக்கு பயமே இருக்காது குத்தி விட்டுறதுல. ஏ வானமா குத்திரும். எந்த பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் நாரி போயிடும். பக்கத்துலேயே வந்து ஃபிஷ்ஷையும் ரின்ஹாவையும் வச்சு உட்கார வச்சாச்சு. நல்லா மீன்கார அம்மா மாதிரியே உட்காந்துருந்தாங்க பார்க்கறதுக்கு. அந்த ஃபிஷ் வந்து கையில் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டே இருந்துச்சு கேட்டு. பட் அதை எப்படி நம்ம கொடுக்க முடியுமா? ஓகே. அப்புறம் இன்னொரு ஃபிஷ்ஷும் வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு. இது பாறை மீன் சொன்னாங்க. நான் இதிலே வந்து ரொம்ப பெருசு தான், லாஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச மீன் அதுதான். நான் இல்லை, அவங்க மீன் ரொம்ப பெரிய மீன். அதை பார்த்துட்டு ஜாலியாக வேணும்னு கேட்ட பாப்பா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கீழே வச்சுருந்தோமா, டக்குன்னு துள்ளுனோடனையும் பயந்துட்டாங்க. ஃபிஷ் வந்துட்டு இது போதும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ரின்ஹாவும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்களா, அவங்களுக்கும் தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு. என்ன ரின்ஹா, வீட்டுக்கு வந்த உடனேயுமே ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மசாலா போடுறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிரேவிலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக வந்து ஃப்ரை மட்டும்தான் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து ரைஸ் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து யூஸ்வலாக போடுற மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் லெமனு, இஞ்சி பூண்டு விழுது, சால்ட் எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா மாதிரி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆனியன் அப்புறம் டொமேட்டோ எல்லாமே போட்டு கொஞ்சம் மசாலாஸ் மாதிரி ஃபிஷ் மசாலா மாதிரி பண்ணியிருந்தோம். லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து மாலுக்கு போயாச்சு. அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கே உள்ள ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷை காமிச்சோன்னே ரெண்டு நம்ம காலையிலே கொஞ்சம் பயந்தாங்கல்ல. ஸோ இப்போயும் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தாங்க போல். அப்புறம் அங்கே உள்ள சாக்லேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்துச்சு ரின்ஹா. அங்கே ஃபன் பண்ணது போதும், வா உன் ஏரியாவுக்கே கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. ஃபுல்லாக வந்துட்டு சின்ன பிள்ளைங்க விளையாட்டுறதுக்கான ஃபுல் இதுவும் இருக்குது. இங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து கார்டு வந்து பே பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு மாலில் வந்து ரவுண்ட்ஸ் அடிக்க போயிடுவாங்க. நம்ம பாப்பா வந்து கொஞ்சம் சின்ன பாப்பா தானே. ஸோ அதனால் வந்து அவங்கள தனியாக விட முடியாது. அவங்களுக்குன்னு விளையாடுறதுக்குன்னுலாம் இல்லை, சும்மா எல்லாத்துலேயும் உட்கார வச்சு மட்டும் அவங்க ஆசையை வந்து தீர்த்தாச்சு. பைக்கு, காரு எல்லாத்துலேயும் உட்கார வச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு ரின்ஹா. சும்மா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரைடேங்கிறதுனால தான் நம்ம வெளியே போக முடியும். லீவ் டைமில் மற்ற டைம்லாம் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குமா, ஸோ போக முடியாது. ஸோ வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து ரொம்ப ரேர் தான் மழை பெய்யுறது.
என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து மழை சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நைட் டின்னர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஹவாப்சி அப்புறம் வந்து ஷவர்மா இதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. ஹவாப்சிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு முர்த்தபா அதை மாதிரி இங்கே வந்துட்டு ஹவாப்சிம்பாங்க. அதில் வந்து முர்த்தபாவில் வந்து நிறைய ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே நம்ம அதிகமாக போட்டிருப்போம். ஸோ இதில் அந்தளவுக்கு அது இல்லாமல் ஒன்லி மீட் மட்டும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் மேலே. இதுதான் இங்கே உள்ளது. இருந்தாலும் நம்ம ஊர் ஃபுட்டை வந்து யாரும் வந்து அடிச்சுக்க முடியாதுல்ல. இதோட டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஹம்மூஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து தஹீனா கொடுப்பாங்க. எப்பயுமே ஃபுட்டோட டேஸ்ட்டை விட அந்த டிப்ஸோட ஃப்ளேவர் தான் அதிகமாக நம்மளுக்கு காட்டும். இதுவே வந்து நம்ம மயோனஸ்லாம் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர்ஃபுல் அந்த மயோனஸில் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ஹம்மூஸ், தஹீனா இதெல்லாம் நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த ஃபுட்டோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லாவே காட்டும். அப்புறம் வந்து ஷவர்மா வாங்கியிருந்துச்சு. ஷவர்மா வந்துட்டு எப்பயுமே சிக்கன் ஷவர்மா தான் நான் ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி மட்டன் ட்ரை பண்ணலான்னு மட்டன் ட்ரை பண்ணேன். சிக்கன் ஷவர்மா அளவுக்கு மட்டன் ஷவர்மா வர்த் இல்லைன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இன்னையோட டே முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. See you next video. Bye bye.